வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நாம் விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே மின்சாரத்தையும் மது பிராந்தியையும் தனியார்ட்ட விடுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ என்னடான்னு கேட்டாக்கா, ஒரே எங்கே பார்த்தாலும் மின்சார கட்டாக இருக்க கண்டு ஊழியரே எங்கே பார்த்தாலும் கிடையாதுன்னு சொன்னோம். 50 பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல 15 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலையில் இருந்தால் மின்சார கட்டு ஆகத்தையும் செய்யும். பீஸு போடுறதுக்கு ஆள் கிடைக்கல, கணக்கெடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல, போஸ்ட் முறை உடஞ்சி வச்சுன்னு சொன்னோம்னா அதை பார்க்குறதுக்கு ஆள் கிடைக்கல. எதுக்காக இருந்தாலும் ஆள் இல்லை. ஒரே பேச்சு ஆள் இல்லை, காசு இல்லை. ரெண்டே பேச்சு இபி ஆஃபீஸில் இருக்க சொல்லக்கூட பதில். அதனால் அதை தனியார்ட்ட நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஒன்று அதுக்கு உண்டான அமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, 15,000 பேர் காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்ப போகிறோம் இபியில் துறையில் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லிட்டார். அது படிப்படியாக நடக்குது. ஆனால் நீங்கள் நிரப்ப தேவையில்லை. நீங்கள் அரசு பணியிடங்கள் நீங்கள் நிரப்பிட்டீங்க, நீங்கள் தனியார்ட்ட விட மாட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தனியார்ட்ட விடாமல் இருக்க உங்களால் தரமான மின்சாரத்தை உங்களால் கொடுக்கவே முடியாது. கடைசி வரை கொடுக்க முடியாது. 1,50,000 கோடி அது கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு. மின்சாரத்துறை 1,50,000 கோடி கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது யார் என்ன கேட்குறது சொல்லுங்கள்? ஒரு ஆள் கரண்ட் பில் கட்டலை, 60 நாள் ஆச்சு. இப்போ கரண்ட் பில் கட்டலை, பீஸை பிடுங்கன்னு வர்றேன். இவ்வளோ நாள் என்ன பிடுங்குனியோ? இவ்வளோ நாளாக பிடுங்குனி ஆங்குறி. ஒரு மெசேஜ் வரலாம், சொல்லலாம். என்ன காரணம் அவனுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியலைங்கிறேன். கேட்டால் என்ன ஆள் இல்லை. சுருக்கமாக சொல்ல பொதுமக்களுக்கு தேவையில்லாத நஷ்டம், தேவையில்லாத மன உடைச்சல். இது அவசியமா? இவ்வளவு தேவையா? தனியார்ட்ட விட்டுட்டு அழகாக 24 நேரம் கரண்ட் நிற்காத கரண்ட் வந்துக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு எங்களுக்கு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ண? எங்கே பார்த்தாலும் போராட்டம் தான். கரண்ட் கேட்டாக்கா அமைச்சர் பீஸ் கட்டையை பிடிக்கிட்டு போயிடறாங்க, அவனை கலாணிப்பில் அப்படிங்கிறேன். இது பதிலா? பீஸ் கட்டையை பிடிக்கிட்டு போகிறேன் எல்லாரும் திமுககாரன் அண்ணாமுககாரங்கிறது இது ஒரு பதில் ஆங்குறி? நிர்வாகத்தினுடைய பதிலா? இப்போ இதே மாதிரி வரைய முறை கற்பழிச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறதா? வர்றவளை பூரா இது பதில் ஆங்குறி? இதுக்கெல்லாம் இதுதான் சரியான பதில் இல்லை. என்ன பதில்னாலும் சரி, பதில் இல்லாமல் சரி. நீங்கள் ஏன் தனியார்ட்ட விடக்கூடாது? ஏன் விடாப்படியாக கவர்மெண்ட்டே இருக்குன்னு ஏன் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அது தனியாக விடுங்க, தனியார்ட்ட விடுங்க. அழகாக டாட்டா எடுப்பேன், புர்லா எடுப்பேன், ரிலையன்ஸ் கார் எடுப்பேன். சூப்பராக பூரா இருக்கக்கூடிய போச்சு முறை பூரா பிடிங்கி தூக்கி எறிஞ்சிருக்கேன். புது போல் மரம், அழகான கரண்ட்டு, பல்பு பீசி அடிக்காது. அவன் கரண்ட் கொடுத்தா பல்பு பீசி அடிக்காதப்பா, தரமான கரண்டாக கொடுப்பானப்பா. இப்போ இருக்க கரண்டாக வருது. எல்லா பல்பு மாதத்துக்கு ஒரு வீட்டில் 2 பல்பு மாத்திராப்புல இருக்குது. என்ன காரணம்? உங்கள்கிட்ட கரண்ட் கொடுக்கக்கூடிய விதம் சரியில்லை, கரண்ட் கொடுக்கக்கூடிய தரம் சரியில்லை உங்கள்கிட்ட இருந்து. அது தெரிஞ்சுக்க. காற்றுலேயே 25% மின்சாரம் காற்றுலேயே வீணாகிடுதான். நமக்கு வர்றது 75% தான். இதில் லொட்டு லொசுக்கு அங்கே போச்சு இங்கே போச்சு இந்த கம்ப்ளைண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் தேவையில்லா 15,000 பணியிடங்கள் நிரப்புறது தேவையில்லாத வேலை. தனியார்ட்ட விட்டுருங்க. அவன் நிரப்பான் போவேன் என்ன பண்ணுறேன்? அவன் அழகாக நிர்வாகம் பார்ப்பேன். தனியார்ட்ட இருக்கக்கூடிய துறைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய துறைக்கு எவ்வளோ வேறுபாடுன்னு பாருங்கள். எங்களுக்கு பல விஷயம் தேவையில்லை. எங்களுக்கு கரண்ட் நிற்கா வரணும். இந்த விஷயத்துக்குள்ளே வரக்கூடாது. கூடுதலாக 20 ரூபா வாங்கிக்க, மாதம் கூடுதலாக 50 ரூபா வாங்கிக்க. தனியார்ட்ட போனதால் எக்ஸஸாக உனக்கு 50 ரூபா பில்லு கூடுதலாக போடுறீன்னு கூட வாங்கு, தப்பு கிடையாது. ஆனால் கரண்ட்டு நல்ல வரனாக நிற்கக்கூடாது. அதுதான் நான் சொல்லிக்கிட்டே வரேன். அது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் பிராந்தி கடையை நீங்கள் தனியார்ட்ட விட்டுங்க நான் சொன்னேன். என்ன காரணம்? எங்கே பார்த்தாலும் ஊழல். எந்த கடையில் போனால் 10 ரூபா வாங்கினேன், 20 ரூபா வாங்கினேன், அதுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. இங்கே இப்போ பிராந்தி கடைக்கு பின்னாடியே குடிக்கிறேன் பின்னாடியே வச்சு நடத்துகிற கடைக்கார ஊழியர் பின்னாடியே அரசாங்கம் போய்கிட்டே இருக்க முடியுமா? காலமும் நேரம் வீணாக போயிடும். அவனும் திருந்த போகிறதில்ல, உங்களால் திருத்தவும் முடியாது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் தனியார்ட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அரசு அதிகாரிகள் பூரா நேற்று மீட்டிங் நடத்தியிருக்காங்க தலைமைச் செயலகத்தில். அதில் என்ன சொல்கிறாங்க? மதுக்கு அதாவது டாஸ்மார்க் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தவே முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. இது முடியாது. கீழே இருந்து மேலே வரைக்கும் கடுமையான ஊழலுங்கிறேன். ஆயிரக்கணக்கான கோடி ஊழலுங்கிறேன். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 10,000 கோடி 20,000 கோடி வருஷம் ஊழல் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வகையான மது பீர் இருக்குன்னு வைங்க. நமக்கு அது குடித்ததில்லை, அதனால் நமக்கு அந்த பேர் தெரியல. 10 வகையான பீர் கம்பெனி இருக்குது. அரசாங்க ஜீவோ என்ன சொல்லுதுன்னா, டாஸ்மார்க் கொள்முதல் பண்ணக்கூடிய டாஸ்மார்க் என்ன சொல்லுதுன்னா, எந்த பீர் அதிகமாக சேல்ஸ் ஆகுதோ அந்த பீரை கொள்முதல் பண்ணணும்னு அந்த சட்டத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த அட்டவணையில் இருக்குது. அதனால் என்ன செய்கிறான்னா, சில பேர் ஓடாத கம்பெனிக்காரன் பூரா நேராக ஊழியர்கள், அதாவது டாஸ்மார்க் சூப்பர்வைசரு, டாஸ்மார்க் மேலாளர், இவங்கிட்ட டக்குன்னு ஒரு தொகையை கொடுக்குறாங்க. ஒரு தொகையை கொடுத்து வேறு சரக்கெல்லாம் இல்லை, இந்த சரக்கு தான் இருக்குது, இந்தான்னு தூக்கி கொடுத்து விடுங்கன்றானா. அப்போ அவன் கேட்க மாட்டேன், எங்கள் ஏரியாவில் இந்த சரக்கு தான் ஓடும், நல்லா ஓடக்கூடிய சரக்கு வாங்குறது இல்லை, இந்த சரக்கு தான் எங்களுக்கு ஒன்று வேணும்னே கேட்குறது. நீங்கள் குடோனில் போய் சிவகங்கை குடோனில் போய் அங்கே போய் கேட்குறது. அதை உடனே இந்த சரக்கை ஏற்றி விடுங்க இந்த ஊருக்கு அப்படிம்பேன். ஏன்னா அந்த நிறுவனத்திட்ட அந்த ஊழியரும் அந்த சூப்பர்வைசரும் காசு வாங்கிட்டானா. 4 லட்சம் 3 லட்சம் வாங்குறானா. எத்தனை 2 மாதத்துக்கு இருக்கா 4 லட்சம் 3 லட்சம் வாங்குறானாமியா. இவ்வளோ நாள் அந்த கதையெல்லாம் வருதா வெளியில்? ஆக விஷய ஆட்சிக்கு வந்த இந்த விஷயமெல்லாம் வெளியே வருது. அதெல்லாம் வந்து பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். அதனால் இது இப்படி ஒரு பக்கம். வேறு யார்கிட்டையுமே குறிப்பிட்ட நிறுவனத்தை தவிர வேறு யார்கிட்டையுமே பிராந்தி கொள்முதலே பண்ணுறது. அது ஒரு சீட்டிங், இது ஒரு சிக்கல்.
இவங்களே சரி பண்ணுறதா, ஊழியரை சரி பண்ணுறதா, நிறுவனத்தை கண்காணிக்கிறதா, இல்லை அவனை கண்காணிக்கிறதா? இது தேவையா? பிராந்திகளில் போய் அரசாங்கம் முழு நேரம் மூளை செலுத்தின வேறு வேலை நடக்கும். அரசாங்கத்துக்கு ஒரு நாளைக்கு லட்ச வேலை வரும். இதை வந்து பார்த்துக்க தெரியுமா? ஆக மொத்தத்தில் பார்த்துருக்கேன். A to Z பார்த்துட்டாங்க. இதை ஒழுங்குபடுத்தியே நம்ம முடியாது. இந்த துறையை கை கழுவிட வேண்டியதான். இந்த துறை நம்மகிட்ட இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ என்ன செய்கிறேன்னா, வெளிநாட்டு சரக்குகளுக்கு பூரா டெண்டர் போகிறோம். எந்த வெளிநாட்டு சரக்காக நீங்கள் வந்து விற்றுக்க, இங்கே வேணாலும் என்ன சரக்கு வேணாலும் நீங்கள் வந்து விற்றுக்க, எங்களுக்கு தான் வரீங்க. வேறு இது இந்த பஞ்சாயத்து எங்களுக்கு தேவையில்லை. நீ இந்த கடையை போட்டுக்க, இன்னொரு கடையை கூட போட்டுக்க, இன்னும் 2 கடையை திறந்துக்காது, எங்களுக்கு தேவையே கிடையாது. இது எதுக்கு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய்கிட்டு? அதனால் இப்போ அதை தனியார்ட்ட விடுறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கான். இது சுத்தமாக ஊழலே இங்கே இருக்காது. சுத்தமாக எவனும் காசும் சம்பாதிக்க முடியாது. வேலை பார்க்குறேன் பூரா வீட்டுக்கு அனுப்புகிறதே வேலை. வேலை பார்க்குறவனை சேர்த்து வேலையில் சேர்த்துக்கூடாது, தனியார்ட்ட அறிவுறுத்தக்கூடாது. அவனுக்கு தெரியும். மாடு வாங்குறவனுக்கு தெரியும் யாரை மேய்க்க போடுறதுன்னு. நீ ஒன்றும் அதை ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அதனால் அவனுக்கு போய் உத்தரவு போட்டு கழுதையை போட்டு குதிரை போய் தேவையே கிடையாது நமக்கு. அதனால் தனியார்கிட்ட பிராந்தி கடை போகுதுங்கிற முழுக்க ஒரு சந்தோஷமான வரை A to Z வரைக்கும் கூடுதலாக 25,000 கோடி கிடைக்கும். நான் சொல்லிங்க, இந்த 25,000 கோடி இவன் ஆட்டை போடுறேன். அரசியல்வாதி, ஆளுங்கட்சிக்காரன், அதே போல் சேல்ஸ்மேனு, சூப்பர்வைசரு, டாஸ்மார்க் மேலாளர், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலாளர், இவங்க ஆட்டை போடுறாங்க. இந்த பணம் பூரா அரசாங்க கஜானாவுக்கு போச்சுன்னா வளர்ச்சி திட்டம் நடக்கும். அரசாங்கத்துக்கு இப்போ அதாவது நிதிச்சுமை குறையும். அரசாங்கத்துக்கு பணப்பற்றாக்குறை கொஞ்சம் குறையும். அதனால உடனடியாக டாஸ்மார்க் நிறுவனத்தை லேட் பண்ணாமல் உடனடியாக தனியார்ட்ட விடுங்க.